அன்பர்களே, இது புரட்டாசி மாதம் அல்லவா? ஆகவே இன்று முதல் 7 நாட்கள் நாம் அகோபிலம் சென்றுவிட்டு வருவோமா? சிங்கவேள் குன்றம் எனப்படும் அகோபிலம் ஸ்ரீ நரசிம்மர் திருக்கோவில். திருமால் அருள் பாலிக்கும் 108 திவ்ய தேசங்களிலே 105வது திவ்ய தேசம் இது. வடக்கே பாரத மாதாவின் பனிக்கிரீடமாக இமயமலை, தெற்கே பாரத மாதாவின் அலங்கார ஆபரணமாக விளங்குவது மேற்கு கிழக்கு மலைத்தொடர். மகா சர்ப்பமாக ஆதிசேஷன் சுருண்டு கிழக்கு மலைத்தொடராக கிடக்கிறார். படமெடுத்த தலைப்பகுதி திருப்பதி திருமலை, கால் பகுதி ஸ்ரீசைலம், உடல் பகுதிதான் அகோபிலம். மூன்றுமே தெய்வீக திருத்தலங்கள். இவற்றுள் அகோபிலத்திற்கு கூடுதல் பெருமை உண்டு. உண்மையான பக்தியும் உடல் உறுதியும் இருந்தால் மட்டுமே அகோபிலத்தின் நவ நரசிம்மர்களை தரிசிக்க முடியும். ஆகையினால் திருமங்கையாழ்வார் மென்ற பேழ்வாய் வாழையற்றோர் கோளறியாய் அவுணன் பொன்ற ஆகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதன் இடம் நின்ற பசுந்தி மொண்டு சூரை நீள் விசும்பு இடிரிய சென்று காண்டற்கரிய கோயில் சிங்கவேள் குன்றமே என்று சேவிக்கிறார். சென்று காண்டற்கரிய கோவில் சிங்கவேள் குன்றம். இறையருளால் எனக்கு அப்பாக்கியம் கிட்டியது. அந்த அனுபவத்தை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் கடப்பாவிலிருந்து 112 கிலோமீட்டர் தொலைவிலும், நந்தியாலிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும், ஹைதராபாத்திலிருந்து 330 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது அகோபிலம். எப்படி வந்தாலும் அல்லகட்டா என்ற ஊரை கடந்துதான் வர வேண்டும். அகோபிலத்திற்கு அருகில் உள்ள நகரம் அல்லகட்டா. இங்கிருந்து 24 கிலோமீட்டர் உள்ளது அகோபிலம். அகோபிலம் மடம், திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் தனியார் விடுதிகள் இங்கே உண்டு. முன்கூட்டியே அறைகளை பதிவு செய்ய வேண்டும். மேலும் வெவ்வேறு இடங்களில் உள்ள நவ நரசிம்மர்களை தரிசிக்க வழிகாட்டிகளையும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அகோபில மடத்தில் பகலிலும் இரவிலும் பக்தர்களுக்கு இலவசமாக அன்னம் பாலிக்கப்படுகிறது. வாருங்கள், அகோபிலம் செல்வோம். இவ்வூரை சுற்றி மலை பிரதேசங்களும் சுற்றி சூழ்ந்துள்ள காடுகளும் நமக்கு ஒருவித பய உணர்ச்சியை தோற்றுவிக்கும். 3 நாட்கள் தங்கி தரிசிக்க வேண்டும். இங்கு மலை அடிவாரத்தில் ஒரு கோவிலும் மலையின் மேல் ஒரு கோவிலுமாக 2 கோவில்கள் உண்டு. மலை மேல் உள்ள கோவில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நடந்தும் செல்லலாம், பேருந்திலும் செல்லலாம், காரிலும் செல்லலாம். அடிவார கோவில் பிரம்மாண்டமாக உள்ளது. கருடாழ்வாருக்கு எம்பெருமானின் நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க வேண்டும் என்னும் பேராவல் உண்டாயிற்று. அந்த அவதாரத்தை தரிசிக்க இம்மலைகள் அடங்கிய காட்டுப்பகுதியில் வந்து கடும் தவம் இயற்றினார். தவத்தை மெச்சிய பெருமாள் அகோபில மலையில் மீண்டும் நரசிம்ம அவதாரம் செய்து காட்டினார். நரசிம்ம அவதாரத்தின் 9 தத்துவங்களை அர்ச்சாரூபமாக 9 கோவில்களில் 9 திருக்கோலங்களில் காட்சியளித்தார். கருடன் தவமிருந்த மலை என்பதனால் கருடாத்ரி, கருடாச்சலம் என பெயர் கொண்டாயிற்று இந்த மலைக்கு. திருவேங்கடம் சேஷாத்ரியாக உயர்ந்திருப்பது போல அகோபிலம் கருடாத்ரியாக உயர்ந்து நிற்கிறது. அகோவீர்யம், அகோ சௌகர்யம், அகோ பாக பராக்கிரமஹா, நரசிம்மம் பரம் தெய்வம், அகோபலம், அகோபிலம். அற்புதங்கள் தொடரும்.